மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னென்னைய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னென்னைய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது வாடிவாசல் என்பதை பற்றி பார்த்தோம். ஒத்தைக்கு ஒத்தையாக கோதாவில் இறங்கும் மிருகத்திற்கும் மனுஷனுக்கும் நடக்கும் விவகாரத்திற்கு இரண்டில் ஒரு முடிவு காணும் இடம்தான் வாடிவாசல். அந்த வாடிவாசலில் மனுஷ ரத்தம் சிந்தலாம், காளை உடலில் ஒரு சொட்டு இரத்தம் காணக்கூடாது. எதன் கை ஓங்குதோ அதுதான் தூக்கும். மனுஷன் இதை விளையாட்டாக நினைத்தாலும் மிருகத்துக்கு அது விளையாட்டன்று, அதுதான் ஜல்லிக்கட்டு. வாடிவாசலையும் தொழுவத்தையும் பிரித்து நிற்கும் ஆள் உயர வேலி அடைப்பின் மீது உட்கார்ந்திருந்த ஒரு பையன் கத்தினான், வாடிபுரம் காளை, கருப்பு பிசாசு என்று. காரிக்கொம்புக்கு எட்டாதபடி எப்படியெல்லாம் பாதுகாத்துக் கொள்வதென்று தவித்து அவனவன் அங்கும் இங்கும் ஓடி பதுங்க பார்த்தான். திட்டிவாசலை சுற்றி குழப்பமின்றி விஸ்தாரமாக இருந்தது. தொழுவத்தில் அதன் அலங்காரங்கள் கலைக்கப்பட்டு உள்வாடிக்கு கொணரப்பட்ட ஒரு காளை ஒரு தடவை முக்காரமிட்டு விட்டு ஒரு சிறுவன் பிடிகயிற்று கடங்கிய பரமசாதுவாக அடைப்புக்குள் ஆடி அசைந்து வந்தது. மருதா என்று உஷார்படுத்தி கொண்டு பிச்சில் அங்கோட்டை ஒரு தரம் இறுக்கிவிட்டு வயிற்றை இயக்கி கொடுத்து ஒரு முழு மூச்சு இழுத்தான். கிழக்கத்தியான் காரியை பிடிக்கப் போறான். சலாய் வாடியிலே அவனுக்கு முடிவு போட்டிருக்கு. 2 பவுன் தங்கம் கண்ணில் உறுத்துமுள்ள என்று ஆளுக்கு ஒரு அபிப்பிராயமாக கூட்டம் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டது. மேடை ஆசனத்தில் இருந்து முன் சாய்ந்து குறுக்கு கம்பியின் மீது கை வைத்து ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் ஜமீன்தார். பிடி என்று சொல்வது போல தன்னை அறியாமலேயே தலையை ஆட்டிவிட்டார். திட்டி வாசலில் காரி ராஜாங்கமாக நின்றது. அதன் புடைத்த பளிரிடும் கருந்தமிழ் நெஞ்சுயர மரக்கட்டை இடைப்புக்கு மேலாக இடுப்பாக துருத்தி கொண்டு வாடி வாசலில் வந்து நின்றது. நின்ற காரி வாடிவாசலில் தன் மீது கை போடும்படி சவால் விட்ட மாதிரி இருந்தது. அதன் மூச்சு தரையில் பட்ட இடங்களில் மண் சிதறி பறந்தது. ஒரு தரம் செருக்கடித்தது. மருதனினுடைய குரல் வாடிவாசல் முணுமுணுப்பை கிழித்து கொண்டு எழுந்தது. கூவிக்கொண்டே முன்வந்த காளையின் வாளை ஜாடையாக தொட்டுவிட்டு வட்ட விளிம்போரமாக பின்னரித்தான். மருதன் கைப்படவும் காளை அவன் மீது பாய சரக்கென திரும்பியது. அது பிச்சையை விட்டுவிட்டு ஒரு சிறுகோண அளவுக்கு திரும்பியிருக்கும். சில்வண்டு மாதிரி அட்டத்தில் இருந்து பாய்ந்து அதன் திமிழில் இடதுகையை போட்டு நெஞ்சோடு நெருக்கி அணைத்து கழுத்தோடு தன் உடலை ஒட்டிக்கொண்டு அதன் வழக்கொம்பில் கை போட்டான் பிச்சி. காளை தன்னுடைய 4 கால்களையும் உயரை தூக்கி தவ்வியது. பிச்சியும் அதோடு உயரத்துக்கு போனான். பிடியை விற்றாதே பிச்சி என்று கூட்டத்திலிருந்து ஆர்ப்பரித்து கத்தல்கள். 3 தவ்விற்கும் நின்றுவிட்டான். வாடிபுரம் காளை பிடிபட்டு விட்டது என்று ஒரே பேச்சு. 1 தவ்வு, 2 தவ்வு, 3வது தவ்வுக்கும் அவன் நின்று விட்டான். 3 தடவையும் காளை அவனை உருட்டி எறிந்து கிழித்திருக்க வேண்டும். இந்த நாடகத்தின் கடைசி அங்கம் இருக்கிறது என்பது தெரிந்தும் அடக்க முடியாத கழிவெறி கொண்ட கூட்டம் எம்பி குதித்து கத்தியது, வாடிபுரம் காளை வாயை பிளந்தடிச்சிடா என்று. பிச்சி காளையின் நெற்றித்திட்டில் கை போட்டு கொம்புக்கு கொம்பு மாறி மாறி சுற்றி கட்டியிருந்த உருமாப்பட்டைக்கு அடியில் கை கொடுத்து ஒரு இழுத்தான். மெடல் அலங்கார சிறு தங்க நகைகள் கோர்த்திருந்த சங்கிலியுடன் பட்டுத்துடி அவன் கைக்கு கொத்தோடு வந்து விட்டது. அப்படியே வாயில் கவ்விக்கொண்டான்.
தரையில் பதித்த கால்களை அழுத்தி திமிழை சேர்த்து காலை ஒரு தம் கொடுத்து எதிர்ப்பக்கமாக தள்ளிவிட்டு எகிரி பின்னால் பாய்ந்தான். கூட்டத்திற்குள் நிக்கி வர முடியாமல் திணறிய ஒரு கிழவர், இந்தாம் அவனே, உசிலனூர் அம்பிலியின் பெயரை காப்பாற்றிட்டேடா, நீ மனுஷனுக்கு பிறக்கலடா, புலிக்கு பிறந்தவைய என்று சொல்லி உருமாப்பட்டியை நீட்ட பிச்சையின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீரானது வழிந்து கொண்டிருந்தது. இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இலக்கண பகுதி. பகுபத உறுப்புகள். பதம் என்றால் என்ன? பகுபதம் என்றால் என்ன? பகுபத உறுப்புகள் என்பவை யாவை? அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எவையெல்லாம் பகுபத உறுப்புகள் என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 72 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. பதம். பதம் என்பது ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தருமாயின் அது பதம் எனப்படும். பதம் என்பது ஓர் எழுத்து தனித்து நின்றோ, ஒரே ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துகள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருகின்றதென்றால் அது பதம் எனப்படும். பதத்தினுடைய வேறு பெயர்கள் சொல், கிளவி என்பது. இவை பதத்தினுடைய வேறு பெயர்கள். தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களுள் ஒன்று பதம் என்பது. தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கக்கூடிய பெயர்களுள் ஒன்று பதம். பூ, அது ஓரெழுத்து பதம். பசி, 2 எழுத்து பதம். நகர், 3 எழுத்து பதம். குன்றம், 4 எழுத்து பதம். இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் 4 பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரக்கூடிய நிலையில் இருந்ததனால் அவற்றை பகுபதங்கள் என்று சொல்கின்றார்கள். இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் 4 இருக்கின்றது. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று. அப்படி இருக்கக்கூடிய 4 பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருளை தரக்கூடிய நிலையில் இருந்த காரணத்தினால் அவற்றை பகுபதங்கள் என்றழைக்கின்றார்கள். இதனை பெயர் சொல்லையும் வினை சொல்லையும். அதேபோல இடைச்சொற்கள், உரிச்சொற்கள் இவை இரண்டுமே பகாபதத்திற்குரியவை. இவை இடைச்சொல்லும் உரிச்சொல்லும். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் இவை இரண்டுமே எதற்குரியவை? பகாபதத்திற்குரியவையாக இருக்கின்றன. பகுபதத்திற்கு உரியவையாக இருக்கக்கூடியவை பெயர்ச்சொல், வினைச்சொல் என்பவை. இவை பகுபதத்திற்கு உரியவை. பகாபதத்திற்கு உரியவை எவை? இடைச்சொல், உரிச்சொல். இவற்றுள் பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்கள்தான் வழக்கத்தில் மிகுதியாக இருக்கின்றன. பகுபதங்களில் பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்கள்தான் வழக்கில் மிகுதியாக இருக்கின்றது. சொற்களை அவை தருகின்ற பொருளினுடைய அடிப்படையிலும், சொற்களை
அவை தருகின்ற பொருள்களினுடைய அடிப்படையிலும் அவற்றை பிரித்து வழங்குகின்றார்கள். அவை தருகின்ற பொருள்களின் அடிப்படையிலும் அவற்றை பிரித்து வழங்குகின்றார்கள். ஒவ்வொரு சொல்லிலும் இருக்கக்கூடிய உறுப்புகள் எவை எவை என்ற அடிப்படையிலும் அவற்றை பிரித்து வழங்குகின்றார்கள். அவ்வாறு பிரித்து எழுதக்கூடிய உறுப்புகளைத்தான் பகுபத உறுப்புகள் என்று சொல்கின்றார்கள். அவ்வாறு பிரித்து எழுதக்கூடிய உறுப்புகளைத்தான் என்னவென்று அழைக்கின்றார்கள்? பகுபத உறுப்புகள் என்று அழைக்கின்றார்கள். அவை 6 வகைப்படும். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன என்று பார்த்தோம் என்றால், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று 6 வகையாக இருக்கின்றது. என்னென்ன? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று 6 வகைகளாக இருக்கின்றது பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் எத்தனை வகை? 6 வகை. என்னென்ன? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஒரு வினைப்பகுபதத்தில் பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகளாக இருக்கும். ஒரு வினைப்பகுபதம் இருக்கின்றது என்றால் அதில் இடம்பெறக்கூடிய அடிப்படை உறுப்பு எவை என்றால் அவை பகுதி, விகுதி, இந்த இரண்டும் தான். பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகளாக அதில் இருக்கும். சில சொற்களில் பகுபத உறுப்புகள் 1 2 குறைந்து வரும். மொத்தம் 6 பகுபத உறுப்புகள் இருக்கும். அந்த 6 பகுபத உறுப்புகளுள் அடிப்படையாக, அதாவது எல்லா சொற்களிலும் இருக்கக்கூடியவை பகுதி, விகுதி என்பவை. சில சொற்களில் 6 வரலாம், 5 வரலாம், 4 வரலாம், 3 வரலாம், ஏன் 2 வரலாம். அப்படி 1 2 குறைந்து வரும். ஒரு சில சொற்கள் 6 உறுப்புகளுமே பெற்று வரும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று 6 உறுப்புகளையும் பெற்று வரக்கூடிய சொற்களும் இருக்கின்றன. ஒரு பகுபதத்தில் பகுதி, விகுதி, இடைநிலை என்பவை பொருள் தரக்கூடிய உறுப்புகள். ஒரு பகுபதம் இருக்கின்றது என்றால் அந்த பகுபதத்தில் பகுதி, விகுதி, இடைநிலை இவை பொருள் தரக்கூடிய உறுப்புகள். ஏதேனும் ஒரு பொருளை தரக்கூடிய உறுப்புகளாக இருக்கும். பகுதி பெரும்பாலும் சொற்பொருளை உணர்த்தும். பகுதியானது பெரும்பாலும் சொற்பொருளையும் விகுதி, இடைநிலை ஆகியன இலக்கண பொருண்மைகளையும் தரக்கூடியவை. பகுதியானது பெரும்பாலும் சொற்பொருளை உணர்த்தும். அதேபோல விகுதியும் இடைநிலையும் இலக்கண பொருண்மைகளை தரக்கூடியவையாக இருக்கும். அவை மூன்றும் இணையும் பொழுது, எவை மூன்றும்? பகுதி, விகுதி, இடைநிலை இவை மூன்றும் இணையும் பொழுது ஏற்படுகின்ற அந்த புணர்ச்சி மாற்றங்கள்தான் மற்றவை. சந்தி, சாரியை, விகாரம் என்பவை. பகுதியானது பெரும்பாலும் சொற்பொருளையும் விகுதி, இடைநிலை ஆகியன இலக்கண பொருண்மைகளையும் தரக்கூடியவை. அவை மூன்றும் ஒன்றிணையும் பொழுது ஏற்படக்கூடிய புணர்ச்சி மாற்றம்தான் மீதம் இருக்கக்கூடிய 3 உறுப்புகள் சந்தி, சாரியை, விகாரம் என்பவை. இவைதான் பகுபத உறுப்புகள் என்பது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. பகுதி. இதில் முதலில் நாம் காண்பது பகுதி. பகுதி என்பது என்ன என்பதை பற்றி நாம் காண இருக்கின்றோம். காண்போமா? பகுதி என்பது ஒரு சொல் இருக்கின்றது என்றால்
அந்த சொல்லினுடைய அடிச்சொல்தான் பகுதி என்பது. வந்தான் என்று இருக்கின்றது, வந்தான் என்று வருகின்றது என்றால் அதனுடைய பகுதி என்னவாக இருக்கும்? வா என்பது. இது அந்த சொல்லினுடைய அடிச்சொல். தந்தான், தந்தான், இதனுடைய பகுதி என்னவாக இருக்கும்? தா. இது அந்த சொல்லினுடைய அடிச்சொல். தா என்ற அடிச்சொல்லிலிருந்து தான் தந்தான் என்பது தோன்றியிருக்கும். அதேபோல் கேட்டான், கேட்டான், கேட்டான் என்பதனுடைய பகுதி என்ன? கேள் என்பது. பார்த்தான், பார்த்தான், பார்த்தான் என்பதனுடைய பகுதி என்ன? பார் என்பது. ஆக பகுதி என்பது ஒரு சொல்லினுடைய அடிச்சொல். ஒரு சொல்லினுடைய அடிச்சொல்லாக இருப்பது தான் பகுதி என்பது. அதனை முதநிலை என்றும் சொல்வார்கள். பகுதியை எவ்வாறு வழங்குகின்றார்கள்? முதநிலை என்றும் வழங்குகின்றார்கள். விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். பகுதி என்பது விகுதியை பெறாத ஏவல் வினையாக, ஏவலாக, கட்டளை இடக்கூடிய ஒரு வினை சொல்லாக வரும். படி, செய், வா, தா, நில், கேள் என்று ஏவலாக, கட்டளையிடுவதாக வரும். விகுதியை பெறாத ஏவல் வினையாக வரக்கூடியது பகுதி என்பது. அதேபோல் மேலும் அதனை பகுதி விகுதி என பிரிக்க இயலாததாக இருக்கும். வா, தா, நில், போ, கேள், நட, பாடு, இதனை எல்லாமே பிரிக்க முடியாது. மேலும் அதனை பகுதி விகுதி என்று நாம் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியாததாக வரக்கூடியவை பகுதி என்பது. பாடினான் என்ற அந்த வினைமுற்றை, பாடினான் என்ற அந்த வினைமுற்றை பாடு குட்டல் இன் குட்டல் ஆண் என நாம் பிரிக்கலாம். பாடினான் என்பதை எப்படி பிரிக்கலாம்? பாடு குட்டல் இன் குட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இதில் பாடு, பாடு என்பது பகுதி. பாடு என்பது என்ன? பகுதி. அதேபோல் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகின்றது. அதில் விகுதி இடம்பெறவில்லை. விகுதி இடம்பெறாத ஏவல் வினையாகவும் வரக்கூடியது. அதனைப் போலவே படி, ஆடு, செய், எழுது, நட, ஓடு போன்றவை பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்கக்கூடியவை. பாடினான் என்பதில் பாடு எப்படி பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகின்றதோ அதனைப் போலவே மற்ற பகுதிகளும் படி, ஆடு, செய், எழுது, நட, ஓடு போன்றவையும் பகுதியாகவும் வரும், விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வரக்கூடியவை. அறிஞர், அறிஞர் என்ற பெயர் சொல்லை, அறிஞர் என்ற பெயர் சொல்லை அரி குட்டல், அரி குட்டல் இஞ்ச் குட்டல் அர் என்று நாம் பிரிக்கலாம். அறிஞர் என்பதை அரி குட்டல் இஞ்சு குட்டல் அர் என்று பிரிக்கலாம். அதில் அரி, அரி என்பது என்ன? பகுதி. அரி என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வரக்கூடியது. நின்றான், நின்றான் என்பதை நில் குட்டல் இல் என் குட்டல் இற்று குட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். நில் என்பது என்ன? பகுதி. அது பகுதியாகவும் வருகின்றது, விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வரக்கூடியது. இவைதான் பகுதி என்பது. புரிந்ததா மாணவர்களே?
பகுதி என்பது சில சொற்களில் அதனுடைய ஒற்று இரட்டித்து காலம் காட்டக்கூடியதாக இருக்கும். ஒற்று இரட்டித்து வரும். பெற்று என்று வருகின்றது என்றால் பெரு, பெற்று என்று ஒற்று இரட்டித்து வரும். அப்படி வரக்கூடியது. அப்படி ஒற்று இரட்டித்து காலத்தை காட்டக்கூடியதாகவும் சில இடங்களில் பகுதியானது வரும். இவைதான் பகுதி என்பது. ஆக பகுதி என்பது ஒரு சொல்லின் அடிச்சொல்தான் என்னது? பகுதி. பகுதியை என்னவென்று வழங்குகின்றார்கள்? முதநிலை. முதநிலை என்றும் வழங்குவார்கள். விகுதி பெறாத ஏவல் வினையாக அவை வரும். அதனை மேலும் பகுதி, விகுதி என்று பிரிக்க முடியாததாக இருக்கும். பாடினான் என்ற வினைமுற்றை பாடு குட்டல் இன் குட்டலான் என்று பிரிக்கும் பொழுது பாடு என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வரக்கூடியது. பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டக்கூடியதாகவும் இருக்கும். இவைதான் பகுதி என்பது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. விகுதி. பகுதி என்பதை பற்றி பார்த்தோம். ஒரு சொல்லினுடைய அடிச்சொல்தான் பகுதி என்பது. அதேபோல் நாம் பார்க்கக்கூடியது விகுதி. விகுதி என்பது ஒரு வினைமுற்றுச் சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பு விகுதி என்பது. ஒரு வினைமுற்றுச் சொல்லினுடைய இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பு தான் விகுதி என்பது. ஒரு வினைமுற்றுச் சொல்லினுடைய இறுதியில் நின்று அது என்ன திணை, என்ன பால், என்ன எண், என்ன இடம் இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பாக அமையக்கூடியது தான் விகுதி என்பது. உதாரணத்திற்கு படித்தான் என்று வருகின்றது என்றால் படி குட்டல் எத்து குட்டல் ஆண் என்று வரும். அதில் ஆண் என்பதுதான் விகுதி. அந்த ஆண் என்ற விகுதியானது திணை, உயர்திணையா அகிரிணையா? படித்தான் உயர்திணை. பால், ஐம்பால்கள் எந்த வகையைச் சார்ந்தது? ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா என்று பார்க்கும் பொழுது ஆண் பால். எண், ஒருமையா பன்மையா? படித்தான் ஒன்றுதான், ஒருமை. இடம், தன்மையா முன்னிலையா படர்க்கையா? படர்க்கை. ஆக இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய திணை, பால், எண், இடம் இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு தான் விகுதி என்பது. சரியா மாணவர்களே? கொடுத்தான், கொடு குட்டல் இத்து குட்டல் ஆண். அதேபோல் படித்தாள், படி குட்டல் இத்து குட்டல் ஆள். நடந்தது, நட குட்டல் இந்து குட்டல் ஆ குட்டல் தூ. இவற்றுள் ஆண், ஆள், தூ என்பவை விகுதிகளாக இருக்கின்றன. அதில் ஆண் என்ற விகுதி உயர்திணை, ஆண்பால், ஒருமை, படர்க்கை இடம் என்பதையும், ஆள் என்ற விகுதி உயர்திணை, பெண்பால், ஒருமை, படர்க்கை என்ற இடத்தையும், து என்ற விகுதியானது அஃறிணை, ஒன்றன்பால், படர்க்கை இடம் என்பவற்றையும் வெளிப்படுத்தக்கூடியவனையாக அமைகின்றன. வியங்கோள், தொழிற்பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்துவதற்கும் விகுதியானது பயன்படுகின்றது. அது வியங்கோளா, தொழிற்பெயரா, பெயரெச்சமா, வினையெச்சமா என்று. இப்போ எழுதுக என்று வருகின்றது என்றால் எழுது குட்டல் கா. கா என்பது வியங்கோள். கா, இய, இயர் என்று வருகின்றது என்றால் அது
வியங்கோள் வினைமுற்று. செய்தல் செய்குட்டல் தள். தள் என்ற விகுதி தொழிற்பெயர். தள் அள் அம் கை சி பு கு என்று வரக்கூடியவை. உரைத்த உரை குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஆ. அ என்பது பெயரெச்ச விகுதி. படித்து படி குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் உ. உ என்பது வினையெச்சம், வினையெச்ச விகுதி. இதனை போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளையும் உணர்த்துவதற்கு விகுதியானது பயன்படுகின்றது. புரிந்ததா மாணவர்களே? ஒரு வினைமுற்றுச் சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பு விகுதி என்பது. புரிந்ததா? இப்போ விகுதி அதனுடைய வகைகள் என்று பார்க்கும் பொழுது, தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் எவையெல்லாமே தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் என்பதை பார்ப்போம். என், ஏன், அள், அன், கு, டு, து, ட்ரு என்று முடிகின்றதென்றால் இவையெல்லாமே தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். எவை? என், ஏன், அல், அன், கு, டு, து, ட்ரு என்பவை. இவை தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். அதேபோன்று தன்மை பன்மை, தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் என்று பார்த்தால் எம், ஏம், அம், ஆம், ஓம், கும், டும், தும், ட்ரும் என்று வருபவை. இவை எல்லாமே தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். எம், ஏம், அம், ஆம், ஓம், கும், டும், தும், ட்ரும் என்பவை. அதேபோன்று முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள் எவை? முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள் என்றால் ஐ, ஆய், இ இவைதான். இவைதான் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள். ஐ, ஆய், இ என்பவை. அதேபோல முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள். முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள் எவை என்றால் இர், ஈர், மின். இவை முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள். இர், ஈர், மின் என்பவை. அதேபோன்று படர்க்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள். படர்க்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள் எவை என்றால் அன், ஆன் என்பவை. அதேபோல படர்க்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள் எவை என்றால் அள், ஆள் என்பவை. அள், ஆள் என்று வந்தால் அவை படர்க்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள். அடுத்தது படர்க்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள். படர்க்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள் எவை என்றால் அர், ஆர், ப, மார், கள் என்று வருகின்றதென்றால் அவை படர்க்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள். அதேபோன்று படர்க்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள் எவை என்றால் து, ட்ரு, டு. இவை வந்தால் அவை படர்க்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள். அதேபோல படர்க்கை பலவின்பால் வினைமுற்று விகுதிகள் எவை என்றால் அ, ஆ. இவை படர்க்கை பலவின்பால் வினைமுற்று விகுதிகள். அதேபோன்று வியங்கோள் வினைமுற்று விகுதிகள். வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் எவை? வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் என்றால் க, இய, இயர் என்பவை. க, இய, இயர் என்பவை. இவைதான் வியங்கோள் வினைமுற்று விகுதிகள். அதேபோன்று தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள். தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள் எவை என்றால் அ, உம். அ, உம் இவை தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள். அதேபோன்று தெரிநிலை வினையெச்ச விகுதிகள் எவை என்றால் உ, இ. உ, இ
இவைதான் தெரிநிலை வினையெச்ச விகுதிகள். இவைதான் விகுதிகளினுடைய வகைகள். புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பகுபத உறுப்புகளை பற்றி பார்த்தோம். தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களுள் ஒன்று பதம் என்பது. இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் 4 பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருந்தால் இவற்றை பகுபதங்கள் என்றும், இடைச்சொற்கள் உரிச்சொற்கள் பகாபதத்திற்குரியவை என்றும் வழங்கப்படுகின்றன. சொற்களை பொருள் நோக்கிலும் பிரித்தெழுதுவார்கள். ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள உறுப்புகள் எவையவை என்ற வகையிலும் பிரித்தெழுதுவர். அவ்வாறு பிரித்து எழுதக்கூடிய உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என்று அழைக்கின்றார்கள். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று 6 வகையாக இருக்கின்றன. ஒரு வினை பகுபதத்தில் பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகளாக இருக்கின்றன. சில சொற்களில் பகுபத உறுப்புகள் என்பவை 1 2 குறைந்து வரும். சில சொற்களில் 6 உறுப்புகளுமே பெற்று வரும். ஒரு பகுபதத்தில் பகுதி, விகுதி, இடைநிலை இவைதான் பொருள் தரக்கூடிய உறுப்புகள். இவை 3ம் இணையும் பொழுது ஏற்படக்கூடிய புணர்ச்சி மாற்றங்கள் தான் சந்தி, சாரியை, விகாரம் என்பவை. பகுதி என்பது ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதி. அதனை முதநிலை என்றும் கூறுவார்கள். விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். அதனை மேலும் பகுதி, விகுதி என்று பிரிக்க இயலாததாக இருக்கும். பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். விகுதி ஒரு வினைமுற்றுச் சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு விகுதி என்பது. இவற்றோடு வியங்கோள், தொழிற்பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்தவும் விகுதியானது பயன்படுகின்றது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 72 மற்றும் 73. பக்கம் எண் 72 பகுபத உறுப்புகள் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 73 பெயர், இடைநிலை என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 76. பக்கம் எண் 76 இலக்கண தேர்ச்சிகள் இருக்கின்றதா? அதில் முதல் 2 வினாக்கள். பகுபத உறுப்புகள் எத்தனை, அவை யாவை, காலம் காட்டும் இடைநிலைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். அந்த 2 வினாக்களுக்குரிய விடை தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 91 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 91 இலக்கண தேர்ச்சிகள். பகுபத உறுப்புகள் எத்தனை, அவை யாவை. பகுபத உறுப்புகள் 6 ஆகும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகும். காலம் காட்டும் இடைநிலைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இறந்த கால இடைநிலை இத், இட், இட், இன் என்பன. நிகழ்கால இடைநிலைகள் கெரு, கின்று, ஆனின்று என்பன. எதிர்கால இடைநிலைகள் இப், இவ் என்பன. அவையும் அவற்றிற்குரிய சான்றுகளும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுக்குரிய விடைகளை ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.